ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தினம் தினம் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் தான் ஷாப்பிங் பண்ணுவோம். க்ரோசரி ஐட்டம், அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு துபாயிலேருந்து இப்போ ஷார்ஜா போய்கிட்டு இருக்கேன். ஷார்ஜாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து திங்ஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து டைரெக்டாக ஷார்ஜாவில் இருக்கிற நெஸ்டோக்கு வந்தாச்சு. ஸோ நெஸ்டோ, மதீனா இதுதான் பெஸ்ட்டான ஒரு பிளேஸ். அதுக்கப்புறம் லூலு, இது மூணு தான் பெஸ்ட்டான பிளேஸு. ஸோ வந்துட்டு நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா இது மூணு தான் ப்ரிஃபர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து எசன்ஸ் வந்து காலியாக போயிடுச்சு. ஸோ நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் அதில் வாங்கிக்கிறேன். நிறைய எசன்ஸ் இருக்குது, சாக்லேட், பைனாப்பிள், அது இது நிறையா இருக்குது. நமக்கு வெண்ணிலா தான் வேணும். அப்புறம் இது வந்து சோடியம் பைகார்பனேட், நம்ம சோடா உப்பு இருக்கு இல்லையா, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், சோடா உப்பு. அதனால் எனக்கு அது வேணும், அதனால் அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம நிறைய பேக்கிங் ஐட்டம்லாம் நிறையா பண்ணலாம். அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த நம்ம சேனல் இருக்குது அப்படிங்கிறது ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, பேராஷூட் எண்ணெயில் இந்த டிசைனில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியே வந்துருச்சா என்னங்கிறது தெரியல. அப்படி வந்துருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, முட்டை, எக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்மால், மீடியம், லார்ஜ், இது 3 சைஸு. இதில் வந்து நமக்கு மீடியம் ஓகே, பட் ஸ்மால் சைஸில் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். அது வேஸ்ட்டு. நீங்கள் மீடியமில் வாங்குறது தான் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. சிக்கன் மீட் பால்ஸ், பாப்கார்ன் சிக்கன்ஸ், கெபாப்ஸ், அது இது நிறையா இருக்கும். ஃப்ரைடு ஐட்டம் பக்கமே நான் போக மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பிரெஸ்ட் பீஸ் வந்து வேணும் கண்டிப்பாக. இது வந்து 1/2 கிலோ கிட்டே இருக்குது. ஸோ 1/2 கிலோ தான் கரெக்டாக. நமக்கு பிரெஸ்ட் பீஸ் வந்து பட்டர் சிக்கன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நமக்கு வேணும். அதனால் எப்போவுமே நான் இது ஒன்று எடுத்துடுவேன். அப்புறம் ரெடி டு குக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க. டேரெக்டாக நம்ம ஹீட் பண்ணுறது மட்டும் தான், மசாலாஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. இது நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம கேம்ப் போடுறோம்னா அந்த டைமில் அது யூஸ் ஆகிக்கிறோம். நமக்கு இப்போ இது வேண்டாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் இங்கே ரொம்ப எனக்கு பிடிச்சது. அதுதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போ போனாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறி. இப்போ மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சம்மரில். ஸோ அதனால் வந்து நிறைய விதமான மேங்கோஸ் இருக்குது. அதில் வந்து பாதாமி மேங்கோ ரொம்ப சூப்பராக இருக்கும். வெட்டு கேக் பாருங்கள், நம்ம ஊர் வெட்டு கேக்கு அது கூட இங்கே வச்சுருக்காங்க. பிரெட் பெரிஸ் பிராண்டு. நார்மலாக பிரெட் பெரிஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பேபிஸ்னுடைய டைப்பர், நம்ம இது வாங்க மாட்டோம். நம்ம வந்து லைஃப் ஃபார்மசி அவங்களுடைய பிராண்டில் வந்து டைப்பர் இருக்கும். அந்த டைப்பர் தான் வந்துட்டு பேபிஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஆப்டி ப்ரோ. இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா இங்கே 53 ரூபா, லைஃப் ஃபார்மசியில் 49 திர்ஹம்ஸ் தான். அப்புறம் ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட்விட்சு, அதுக்கப்புறம் இந்த கார்டம் ஜூஸ், இது ரொம்ப சூப்பராக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் முடிஞ்சது. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு காரில் ஏற்றிட்டு இப்போ நெஸ்டோலேருந்து டேரெக்டாக நம்ம மதினா போகலாம். மதினா எதுக்காக போகிறோம்னா, 1-2 விஷயம் வந்து நெஸ்டோவை விட மதினா நல்லாயிருக்கும். அதில் ஒன்று தோசை மாவு, இடியாப்பமில் வந்து அன்னபூர்ணா, இதெல்லாம் வாங்குவேன். அப்புறம் தேங்காய் பார்த்திங்கன்னா நெஸ்டோவை விட மதினாவில் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தோணும். ஒரு காரணத்துக்காக நான் மதினாவுக்கு தான் போகிறது. ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை. இதே ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா ஓகேன்னு வாங்கிடலாம். பட் இங்கே டிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும். அதனால் நான் வந்து மாறி போய் வாங்கிக்கிறது. இப்போ வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறலாம். வாங்கினதை ஸ்டாக் பண்ணி வச்சிடலாம். ஆர்கனைஸ்னு ஒன்று பெருசாக இல்லை. ஆல்ரெடி ஏற்கனவே அமுங்கி போய் தான் இருக்குது. பழைய திங்ஸ் எல்லாமே இருக்குது. பரோட்டாவில் வந்து அல்ல மீன் வாங்கிக்கோங்க. தயிரில் வந்து எந்த பிராண்ட் வேணால் நல்லாயிருக்கும். நான் மர்மம் தான் எப்போவுமே வாங்குவேன். ஃப்ரெஷ் மில்காக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். லாங் லைஃப் மில்க் நான் எப்போவுமே வாங்குவேன். அடிஷ்னலாக வாங்கி வச்சுக்கிறது வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு. இது வந்து பல்லி மிட்டாய், அப்புறம் வால்நட், நிறைய நட்ஸு எல்லாம் வாங்கியாச்சு. வீட்டுக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. இந்த வீக் வந்து லேஸு, சிப்ஸு இதெல்லாம் வந்துட்டு வாங்கியிருக்கேன். எப்போயும் நான் வாங்க மாட்டேன், இந்த தடவை நான் வாங்கியிருக்கேன். ஸோ பையன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தான், அதனால் வாங்கியிருக்கேன். அப்புறம் விப்பிங் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மூடியோடு வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த தடவை விப்பிங் க்ரீமை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அப்புறம் பேபிக்கு பாடி லோஷன், பேபி ஷாம்பு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வைக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து முழுக்க ஷாப்பிங் பண்ணதை அதை வந்து எடுத்து காட்டின வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் சாலடுக்கு வந்து லெட்யூஸு, அதுக்கப்புறம் வந்து சென்னா இதெல்லாம் போட்டு ஒரு சாலட் பண்ணுவேன். தினைக்கும் அந்த சாலட் கொண்டு போவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அது மட்டும் தான் சாப்பிடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாலடு. ஒரு நாள் அதுக்கான ரெசிபி வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பூரியுமே ரெடி டு குக்கிங்கில் இருக்குது. ஸோ பூரியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மாம்பழம் 2 தான் வாங்கினேன். அதுவே நம்ம ஒரு கஸ்க்கு 150 ரூபா கிட்ட வந்துருச்சு.
ஸோ டேஸ்ட்டுக்கு தான் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கினது. நான் ஃப்ரெஷ் மில்க் டீக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். லாங் லைஃப் மில்க் வந்து ஸ்வீட்ஸ்க்கு. அப்புறம் வந்து சிக்கன் இதெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இனி அடுத்த வாரம் தான் நான் வந்து ஷாப்பிங் பண்ண போவேன், க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்க. அப்போ அந்த வீடியோவில் வேறு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து தினம் வீடியோஸை வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்குகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.